ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யாருக்கும் அஞ்சோ, எதற்கும் அஞ்சோ, எப்போதும் அஞ்சோ என்று எங்கள் சியான் பாரதி கூறியதை இந்த உலகிற்கு பறைசாற்றிய எம் வீர தமிழனுக்கும் வீர தமிழச்சுக்கும் எம் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எங்கள் உடம்பில் ஓடும் குருதியில் தாய்ப்பாலை விட நீ கொடுத்த பாலே அதிகம் என்று கருதி 7 நாட்கள் உணவு, உறக்கம், வீடு மறந்து வீர பண்பாட்டை அழியாமல் காத்து இந்த நாட்டிற்கு அல்ல இந்த உலகிற்கே உறக்கச் சொன்ன வீர தமிழர்கள் நாம். அடியாச மச்சான் வாங்கி தந்த மல்லியப்பு, அது தானாகத்தான் தந்தாதம்மா பிள்ளரிப்பு. அடியாச மச்சான் வாங்கி அப்பா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. பொண்டாட்டி மாசமா இருக்கா, எப்ப பாரு வேற வேலைன்ட்டு இருக்கு. திடீர்னு வயிறு வெளிச்சா என்ன பண்ண? மந்தையில மாங்குட்டி மெத்தம்மையில ஒட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில ஹலோ ஹலோ, என்னங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? டேப்லெட்லாம் போட்டியா? அதெல்லாம் இருக்கட்டுங்க. என் ஃப்ரெண்டு தீபா தெரியுமா? ஆமாம், அவளுக்கு என்ன? அவளுக்கு 7 மாதம் ஆச்சுங்க. அவளுக்கு சீமனம் பண்ணிட்டாங்க. சரி. எனக்கும் பண்ணுவீங்களா? ஆசையாக இருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலத்துலேயும் சீமந்தம் சீர்வரிசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல இந்த கல்ச்சரை விடுங்க, அப்போனா நம்ம முன்னேறுவோம். நான் இப்போ வேலை பார்க்குறது ஒரு ஐடி கம்பெனி. என்னால் ஷிஃப்ட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்டிப்பாக வர முடியாது. திருப்திக்காக வேணாம், பட்டு ஓகே திருப்திக்காக வேணாம். பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஸ்மால் பார்ட்டி வேணால் வச்சுக்கலாம். மற்றபடினாலும் எதுவுமே செய்ய முடியாது. சரியா? கட் பண்ணு. ஹெச்ஆர் வராரு. இவள் ஏங்குவது வெறும் வளையலுக்காகவா? அட மூடா, பூவில் கூட ஆர்டிபிஷியலை விரும்பும் நமக்கு இது புரியவா போகிறது? ஜல்லிக்கட்டோடு நம் பண்பாடு முடிந்து விட்டதா எம் தமிழினமே? இல்லை, நாம் வாழும் ஒவ்வொரு நொடியிலும் நம் கலாச்சாரம் நம்மை பின்னி பிணைந்துள்ளது. நாம் தான் நாகரிகம் என்னும் மோகத்தால் அதை மறைக்கிறோம். வளைகாப்பு வெறும் சடங்கு அல்ல, அந்த வளையலின் ஓசையே சிசுவின் கேட்கும் திறனை வளர்க்கிறது. இவை போல பல அறிவியலும் வீரமும் நம் வரலாற்றில் புதைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட போரில் தமிழகத்தில் முதல் குரல் கொடுத்து பெண்ணின் மானம் காக்க துடித்து எழுந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திரு கோடி மைந்தன் மருதநாயகத்தை வரலாற்று பக்கங்களில் இருந்து தூக்கி எறிந்த எம் அறிவுள்ள தமிழினமே, தூக்கி எறிய காரணம் உன் ஜாதி வெறியா, இல்லை அவரின் வீரத்தின் வெறியா? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்னும் ஔவையாரின் கூற்றை மெய்யாக்கியது எம் முற்கால தெய்வ தமிழினமே. அவற்றை போலத்தான்
காண்பது எல்லாம் காமத்தை தூண்டுவதற்கு அல்ல. இவை எல்லாம் காமத்தை தூண்டும் கற்சிலைகள் அல்ல. நம் முற்கால தமிழனுக்கு இல்வாழ்க்கையை கற்றுத்தரும் கலை கோயில்கள். முற்காலத்தில் திருமணமான தம்பதிகள் செல்லுவது ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ அல்ல, இக்கோயில்களுக்குத்தான். காமத்தை கூட கலை வடிவில் தந்த எம் தமிழினமே இவ்வுலகில் தலை சிறந்த இனம் என்று மாறுதட்டி கொண்டு சொல்வோம், நம் வேதம் புதிதென்று.